ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். எங்கள் ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி சிக்கன் கிரேவி செய்யலான்ட்டு பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கிங்க. நல்லா வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு நீங்கள் பேஸ்ட்டாக வச்சுருந்தாலும் பரவாயில்ல, இல்லை உங்களுக்கு தேவையான அளவு 2 தட்டி போட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல. இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. தக்காளி பழம் போட்டுக்கோங்க. நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேன். அந்த சிக்கனுக்கு தேவையான அளவு எங்கள் சிக்கன் மசாலா போட்டிருக்கோம். ஒரு 3/4 ஸ்பூன், 1 ஸ்பூன் பக்கம்தான் போட்டிருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா வணங்கட்டும். நல்லா கிளறி விட்டுக்குங்க. சும்மா மஞ்சத்தூள் போட்டோம். நல்லா வணங்கிடுச்சு. மல்லித்தூள் 2 ஸ்பூன் போடுறேன். இது எங்கள் குழம்புத்தூள், அது 1/2 ஸ்பூன் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உங்களுக்கு காரம் வேணும்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம், இல்லை இதுலேயே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் தான் வரமிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். நான் இந்த கிரேவிக்கு தேங்காயும் அரைச்சி ஊற்றாமல் தேங்காய் போட்டு பால் எடுத்துடுறேன். 1/2 மூடி தேங்காய் போட்டு பால் எடுத்துடுறேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க. கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசத்துக்கு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். இது வேறு பாத்திரத்தில் மாற்றி ஊற்றிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்கவே அழகாக இருக்குது. உங்களுக்கு எங்கள் மசாலா